ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராதிகா சரத்குமாரோட நடிப்பில் வெளியான தாய் கிழவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ராதிகா சரத்குமார் வந்து அவங்களோட ஊரில் வட்டிக்கு விட்டு அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே அவங்க ஊரில் இருக்கிற மக்கள் யாருக்குமே இவங்கள பிடிக்காமல் இருக்குது. அப்போது ஒரு நாள் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால இவங்களோட மகனும் மருமகளும் அவங்க பார்க்க ஊருக்கு வராங்க. அப்போது அங்கே ஒரு சின்ன சம்பவம் மாதிரி ஒன்று நடக்குது. அதில் தான் அவங்க மகங்க 3 பேத்துக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது. தான் அம்மா வந்து யாருக்கும் தெரியாமல் 160 பவுன் நகையை பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. இவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த 3 பசங்களும் சேர்ந்து ராதிகா சரத்குமாரை காப்பாற்றினாங்களா இல்லையா, கடைசியில் அந்த நகை அவங்க குடும்பத்துக்கு கிடச்சிச்சா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சிவகுமார் முருகேசன் வந்து அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பாக எங்கேயும் குறை வைக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ராதிகா சரத்குமார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வருவாங்க, கடைசி ஒரு 20 மினிட்ஸ் வருவாங்க. இருந்தாலும் அவங்களோட நடிப்பை வேறு லெவலில் வெளிக்காட்டியிருக்காங்க. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது போக 3 பசங்களாக நடித்த அவங்க 3 பேருமே அவங்களோட நடிப்பை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சிங்கமொழி பண்ணுற அந்த காமெடி எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருந்தார். கடைசி கிளைமேக்ஸ்லேயும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு காமெடி இருக்கும். அதே சிங்கம்புலி வந்து நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த வில்லேஜில் நடக்கிற அந்த இயற்கையான காட்சியாக இருக்கட்டும், அந்த விலங்குகளாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருக்காரு. அதுபோக இந்த படம் வந்து மதுரை பக்கத்தில் ஒரு வில்லேஜில் நடக்கிறனால அந்த மதுரையில் இருக்கிற எல்லா ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த ட்ராவல் பண்ணுற இடமா இருக்கட்டும், முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே கடைசி கிளைமேக்ஸில் ராதியை சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதுவும் நல்லாவே காட்டியிருக்கார் சினிமாட்டோகிராஃபர். படத்தில் மியூசிக்குன்னு பார்த்தோம்னா பெருசாக படத்தில் பாட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மொத்தத்துக்கே ஒரு 2 பாட்டு தான் இருக்குது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வேறு லெவலில் போட்டிருக்காரு மியூசிக் டேரக்டர். படத்தில் டேரக்டர் சிவகுமார் முருகேசன் வந்து சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி சில கருத்தையும் வச்சுருக்காரு. தான் பெத்த அம்மாவை யாருமே கொலை பண்ணக்கூடாது, என்னதான் காசு இல்லாமல் போனாலும் தான் பிள்ளைய வந்து அந்த அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அவங்க காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சமூகத்தில் இந்த அம்மா வந்து வயசானவங்க இறந்து போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தை வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காரு. தான் பையனுக்கு ஒன்றுனா தான் அம்மா அப்பா தான் பண்ணுவாங்க, அதே மாதிரி அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒன்றுனா தான் பெத்த பையனோ பொண்ணோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தை வந்து சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்கார் டைரக்டர். அது போக படத்தில் பெண்களுக்கு ஏற்ற மாதிரி சில காட்சியும் வச்சுருக்காரு. பெண்கள் வந்து என்னதான் வீட்டுக்காரங்க இல்லாமல் இருந்தாலும் தான் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த காட்சியை நல்லா காமிச்சிருக்காரு. அது போக பெண்கள்னால எதுனாலும் பண்ண முடியும், ஆண்களை நம்பியே இருக்கக்கூடாது, ஆண்கள் என்னதான் காசை சேர்த்து வைக்க முடியாமல் இருந்தாலும் அந்த காசை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பெண்கள்கிட்ட தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தை ராதிகா சரத்குமார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக ரைட்டராக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் அந்த காட்சியை சூப்பராக காமிச்சிருக்காங்க. படத்தில் எமோஷனாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா கொண்டு போயிருக்காங்க. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வில்லேஜில் நடக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே எங்கேயும் குறை வைக்காத மாதிரி நல்லா காமிச்சிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் காமெடி காட்சிலாம் சில இடத்துல கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.